வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நமக்கு பேங்க் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை தான் பார்க்க போறோம். கூகுளில் போய் டைப் பண்ணிக்கோங்க. அதில் டைப் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். உங்களுக்கு உள்ள வந்தீங்கன்னா இது மாதிரி தான் காமிக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். கிளிக்ங்கிறது கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் வரும். நோட்டிஃபிகேஷன் பேஜ்ல வந்து மொத்தம் ஒரு 27 பேஜஸ் இருக்கு. அதுல டோட்டல் வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 3000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 21/2/2024 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட்னு பாத்தீங்கன்னா 6/3/2024 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான். இது வந்து 10/3/2024 தான் நடக்கும். இது ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப், நாட் பர்மனன்ட் ஜாப். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 1/4/96 31/3/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. அதுக்கடுத்து பிசிக்கல் அண்ட் ஃபிட்னஸ் மெடிக்கல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா www.nad.education.got.in இந்த போர்ட்டல் உள்ள போனீங்கன்னா நம்ம பதிவு பண்ணிக்கலாம் எப்படி என்னன்ட்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே அதனுடைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் தான். இது நாட் பர்மனன்ட் ஜாப். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ரூரல் தனியாக, அர்பன் தனியாக, மெட்ரோ தனியாக, இது மூணுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 15,000 தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ட்ரைனிங் வந்து அவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. SC/STக்கு வந்து 5 இயர்ஸில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC கேட்டகரி அண்ட் நான் கிரிமி லேயர் இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து விடோ இவங்களுக்கு எல்லாமே 30 இயர்ஸ், 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் கீழே இருக்கிற கைட்லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே கிளிக் டு அப்ளைன் இருக்கு. இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 டேப் காமிக்கும். ஒன்று ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன்று ஸ்டூடெண்ட் லாகின். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கும். இதில் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில் ஐடி வேணும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் ஒரு MPக்குள்ள. அதுக்கடுத்து ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், அது வந்து ப்ரொவிஷனில் கூட இருக்கலாம். இது PDF ஃபார்மேட்டில் 1 MPக்குள்ளே வச்சிருக்கணும். அதுக்கடுத்து பேங்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் காப்பி இருக்கணும். அது PDF ஃபார்மேட்டில் இருக்கிற கட்டர். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் என்ரோல் கொடுக்கலாம். SN கொடுங்க. SN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கேட்கும். நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் இமெயில்ங்கிற இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இது 2 கொடுத்தது சென்ட் OTP கொடுத்துடலாம். சென்ட் OTP கொடுத்தது நமக்கு மெயிலுக்கு OTP சென்ட் ஆயிருக்கு. மொபைல் நம்பர் மெயிலுக்கும் OTP சென்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு மொபைலுக்கும் OTP சென்ட் ஆயிருக்கும். ரெண்டுமே என்டர் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு வந்து OTP ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெயிலுக்கு வந்து OTP என்டர் பண்ணிடலாம். கொடுத்துட்டு வெரிஃபை OTP கொடுங்க. வெரிஃபை OTP கொடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, யூ ஹேவ் அண்டர்டேக்கன் யூர் ப்ரீவியஸ் ட்ரைனிங் பார்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். ஏதாவது ப்ரீவியஸ் ட்ரைனிங் வந்து அப்ரெண்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நம்ம நோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இருக்குதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே எஸ் வரும். சாரி க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் ஒர்க் எங்கேயா பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணியிருந்தோம்னா எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுக்குற பட்சத்தில் இதுக்கு எலிஜிபிலிட்டி வர மாட்டோம். அதனால வெளியே வந்துருக்கு. நமக்கு மறுபடியும் நம்ம உள்ள போய்க்கலாம். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து நோ கொடுத்துக்கலாம். அப்ரெண்டிஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது இது ஆக்சுவலாக. அதுக்கடுத்து டூ இயர் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் ஆர் மோர்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துக்குவோம். எஸ் கொடுத்தோம்னா நமக்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்தது பார்ட் டைமாக இல்லை நம்ம காலேஜ் ஸ்டடி வந்து ரெகுலராக இல்லை பார்ட் டைமான்னு கேட்குறாங்க. அல்லது டிஸ்டன்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம ரெகுலர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஆதாரில் இருக்கிற மாதிரி டேட்டா பர்த் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த வேண்டிய மேலோ ஃபீமேல்னு கேட்குறாங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்குறாங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிடுங்க அடுத்ததுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. கொடுத்த வேண்டிய இன்ஸ்டியூட்டை நம்மளோட இன்ஸ்டியூட் இதில் வந்து ஷோ ஆகும். அந்த இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண வேண்டிய எஜுகேஷனில் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, எஜுகேஷன் டைப் கேட்குறாங்க. பாஸ் அவுட் கேட்குறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கோம் அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கோர்ஸ் நேம் கேட்குறாங்க. என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா அந்த கோர்ஸு கொடுத்துருக்குங்க. கோர்ஸு கொடுத்துட்டு இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் கொடுத்துருக்கோம். அதில் டிப்ளமோ ஆர்கிடெக்சர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர்னு கொடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மந்த் ஆஃப் பாசிங் இயர் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வேண்டிய நமக்கு லாகின் பேஜ் ஸ்டூடெண்ட் லாகின் வரும். அதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.